பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிற இந்த வார்த்தையாய் காணப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில அநேக நம்ம மாம்சத்துக்கு நம்ம ஈடுபட்டு நடக்கும் பொழுது அது நமக்கு ஒரு பிரயோஜனமும் காணப்படாததா இருக்கும். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, உலக காரியத்தின் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வார்த்தை நீ விசுவாசிக்கும் பொழுது நீ பிழைப்பாய் என்று ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த வார்த்தை எப்பொழுது கூறுகிறார் என்றால், ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து பிசாசினால் சோதிக்கப்பட்டு 40 நாளும் உபவாசத்தோடு இருந்து அந்த உபவாசத்தை முடித்த பிறகு கர்த்தர் இந்த வார்த்தையை உறுதியாய் விசுவாசத்தோடு சொல்லுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் பாருங்க, பிதாவை விசுவாசித்து பிதா மேல அவருடைய நம்பிக்கையை வைத்து அவர் இந்த உலகத்துல மாம்சத்தோடு இருக்கும் பொழுது அந்த வார்த்தையில உண்மையா விசுவாசத்தோடு வாழ்ந்தாருங்க. இன்றைக்கு நாமளும் இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையில நம்ம விசுவாசத்தோடு அவர் சொன்ன வார்த்தையை நம்பி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு பிழைப்பை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் பிழைக்க வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள காணப்படணும், ஜெபிக்க வேண்டும், வேதம் வாசிக்க வேண்டும், ஆலயம் போக வேண்டும். இப்படி ஆண்டவரை சூழ்ந்து நம்ம வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை பிழைக்க தேவன் உதவி செய்கிறாருங்க. ஒருவேளை நமக்கு ஒரு உடம்பு சரியில்லாம போகலாம், இல்ல நமக்கு ஏதோ ஒரு தேவையா இருக்கலாம். கர்த்தரிடத்துல நம்ம ஜெபித்து அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய பிள்ளைகள் நிமித்தமாய் அநேக ஆசீர்வாதங்களை எப்படியாவது ஆண்டவர் கொண்டு வந்து கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, எலியாவை கூட பாருங்க, கர்த்தர் வார்த்தையினால அநேக ஆசீர்வாதங்களால் நிரப்பி ஆசீர்வதித்தாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களை வார்த்தையினால பிளஸ் பண்ணாருங்க. அவர்கிட்ட ஜெபிக்கும் பொழுது அவங்களுடைய தேவைகள் என்னையோ அதை ஆர்த்தவராக இரட்சகர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறவராய் காணப்பட்டார். இன்றைய விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தையினால நமக்கு பிழைப்பு உண்டு. தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய நோய்கள் சுகமாகும். தேவனுடைய வார்த்தையினால் நம்முடைய ஆசீர்வாதம் பெருகும். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது நீங்க எதை கேட்டாலும் எதை விரும்பினாலும் கர்த்தர் கொடுக்க இயேசு வல்லவராய் நமக்குள்ள காணப்படுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, இந்த உலக காரியத்துல மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை அதுக்கும் மேலான ஆசீர்வாதமாய் கர்த்தர் நம்மளை வைக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றே இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, அவர் வார்த்தையை கெட்டைய பிடிச்சு கொள்ளுங்க, ஜெபிங்க, வேதம் வாசிங்க. கர்த்தர் இந்த உலகத்துல உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றே விசுவாசிங்க, வார்த்தையில உறுதியா இருங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜீசஸ் வித் யூ. ஆண்டவர் உங்களோடு இருந்து பெரிய காரியத்தை செய்வார். பிலீவ் இன் ஜீசஸ் நேம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரப்பா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பார்கள் என்று அப்பா உடைய வார்த்தையை போல ஆண்டவரே அநேகரை நீங்கள் போஷித்து எங்களை வழிநடத்துகிற தேவமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சப்பா. ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் உடைய வார்த்தையை நம்பி அநேக தேவைகளை சொல்லியிருக்கிற எல்லாத்துக்காகவும் காத்திருக்கிற ஒவ்வொரு தேவைகளும் ஆண்டவரே உடைய வார்த்தையினால் உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிப்பீராக ராஜாப்பா. அப்படியா நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவேப்பா. உன் வார்த்தையை நம்பி ஆண்டவரே வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் ஜெயத்தை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுகிறப்பா. ஆண்டவரே, இதோ கர்த்தாவே ராஜா, வானம் பூமி அழிந்து போகும், உம்முடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது என்று சொல்லி அப்பா உம்முடைய வார்த்தையினால் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் பலப்படுத்தி விசுவாசமுடைய பாதையில நடக்க உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் தேற்றி பலப்படுத்துவதற்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இதை பார்த்து கேட்டு ஆண்டவரே விசுவாசத்தோடு இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். ஆண்டவரப்பா, வார்த்தையில நிலைத்திருக்கட்டும். உடைய வார்த்தையினால பிழைக்க என் தேவன் உதவி செய்வீராகப்பா. அப்படியா நீங்கள் செய்து உடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க, வார்த்தையை நம்புங்க. இயேசு உங்களோட இருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.